அடுத்தபடியாக நாரைக்கிணறு சீனிப்பாண்டியன் அவர்களை பேச அழைக்கின்றோம். மச்சில் குடியிருக்கும் மணித்தென்றல் மனம் கசிந்து குச்சில் குடி புகுந்து குழாதது போல் யாப்பென்னும் அச்சில் குடியிருக்கும் யாம் இன்பத் தமிழே, என் அன்றாட எச்சில் குடியிருக்கும் என் நாவில் எழுந்துள்ள வணங்குகிறேன் தமிழே நீ வாழ்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ வரைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு. திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் பின்னோடும் உடுக்களோடும் மங்கும் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று இளையோருக்கு ஞாபகம் செய்ய முழங்கு சங்கே. தீராதி தீரர் தென்னாட்டு மக்கள் என்று ஊது ஊது சங்கே. பொங்கும் தமிழர்களுக்கு இன்னல் விளைவித்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கே முழங்கு. கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊருள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள். வெங்குரில் கமிழ்ந்து வீரம் செய்யும் தமிழே எங்களது மூச்சாம் என்கிற உயரிய நோக்கத்தில் மேடை சார் விட்டிருக்கிற அறிவுசார் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிர்ச்சி தருகிற ஆபத்துக்கள், உயிர்களை சூறையாடுகிற கோர தாக்குதல்கள், பயணங்களை இடைமறிக்க பாய்ந்தோடும் காற்றாறுகள், வெறுப்பை காட்டுவதற்கு நெருப்பை வாரி வீசுகிற எரிமலைகள், இவை அனைத்தையும் துணைக்கு அழைத்து கொண்டு வளைக்கும் மரண பயங்கரத்தை அஞ்சாது கண் துஞ்சாது நெஞ்சால் எதிர்கொள்கிற முக்குளத்து உறவுகளே, பாயும் ஈட்டிக்கு கண் இமை சிமிட்டாது மார்பு காட்டுகிற மறவர்களே, கரிபடையும் பரிபடையும் கொண்டு நாட்டை நெறிபட ஆண்ட பாண்டிய மன்னர்களின் வழித்தோன்றர்களே வணக்கம். எனக்கு முன்பாக பேசிய பிஎம்டி மீடியாவுடைய சேர்ந்த ஆறுமுகம் அவர்கள் வந்து ஒரு கருத்து சொன்னார். அத்தான் ஆறுமுகம் வந்து ஒரு கருத்து சொன்னார். அதாவது இந்த அரங்கத்தினுடைய கூட்டம் சிறிதா இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்ல வந்து ஒரு அழகான ஒரு கருத்து சொல்லுவாங்க. 50,000 ஆடுகளை வைத்து அரசியல் செய்வதை விட 5 புலிகளை வைத்து போர் செய்வது மேல் என்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். அந்த வகையிலே இங்க வந்திருக்கிறவர்கள் ஒன்றும் நடிகர்களையோ திரைப்பட கூத்தாடிகளோ வைத்து கொண்டாடுகிற கூட்டம் அல்ல இது. வரலாற்றிலே இந்த மண்ணுக்காகவும் இந்த மண் சார்ந்த மனிதர்களுக்காகவும் மிகப்பெரிய ஒரு தீரமிக்க ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தி மாண்டு போன மறவர்களுக்கு நினைவேந்தல் நிகழ்வு செலுத்துவதற்காக வந்திருக்கிற ஒரு வரலாற்று பெரும் நிகழ்வில் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம், கலந்து கொண்டிருக்கிறோம், இதை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதே இந்த வரலாற்றின் சிறப்பு, நம் வாழ்நாளுடைய வரம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நாம் தான் ஆண்ட பரம்பரை என்பதற்கான தரவுகள் வரலாற்று ரீதியாகவும் கல்வெட்டு ரீதியாக செப்பேடு ரீதியாக அத்தனை ரீதியாகவும் நமக்குத்தான் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் இன்று நேற்று நாளை என்று தன்னுடைய வரலாற்றினுடைய பெயரை முன்னோர்களுடைய பெயரை ஏன் கூடுமா கூடவே சொல்லலாம் முன்னெழுத்தை கூட மாற்றிக்கொள்கிற கோமாளிகளுக்கு நாம் விவாதம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு நம் வரலாற்றை புரிய வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை என்பதை இந்த சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வரலாற்று ரீதியாக இந்த தேசத்தில் நடைபெற்ற அத்தனை போர்களிலுமே நமது முன்னோர்கள் நம் மூதாதையர்கள் தான் போராடி இருக்கிறார்கள், வென்றிருக்கிறார்கள், களமாடி இருக்கிறார்கள், களத்திலே உயிர் நீத்திருக்கிறார்கள். அந்த பெரும் போராட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவருக்காக நடந்தது. பாண்டியர்கள் நடத்திய போராட்டம் நாயக்கர்களுக்காக இருந்தது. இந்த மண்ணுக்கு புலித்தேவர் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க போராளிகள் நடத்திய போராட்டங்கள் இந்த மண்ணை கொள்ளையடிக்க வந்த அந்நிய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக இருந்தது. இது போன்ற ஒவ்வொரு போராட்டங்களும், ஆனால் எல்லா போராட்டங்களுடைய நோக்கங்கள் என்பது இந்த மண் சார்ந்த மனிதர்களுடைய வாழ்வியல் மீட்புக்காக, வரலாற்று பெருமைக்காக, பண்பாட்டிற்காக, கலாச்சாரத்திற்காக, இந்த இலக்கிய தரவுகளை காப்பாற்றுவதற்காக இருந்தது என்பதை இந்த பொது சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் வரலாற்று ஆய்வாளர்கள் என்ற போர்வையில் இந்த சமூகத்திலே பல பேர் உலாவி கொண்டிருக்கிறார்கள். எழுத்துலக அறிஞர்களால் அங்கீகரிக்கப்படாமல், அங்கீகரிக்கவே முடியாமல் இருக்கக்கூடிய அரைவேக்காட்டுத்தனமான மனிதர்கள் அரைவேக்காட்டுத்தனமான ஆய்வுகளை செய்து ஒரு நூலை வெளியிடுகிறார்கள். அந்த நூலையே தரவுகளாகவும் குறிப்புகளாகவும் எடுத்து இணையத்திலே வலைதளங்களிலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களிடத்தில் நாம் விவாதிப்பதை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் ராஜகோபால் அவர்களாகட்டும், கருத்தபாண்டியன் அவர்களாகட்டும் ஒரு கருத்தை, மிக ஆழமான கருத்தை சொன்னார்கள். அந்த கருத்தை அத்துணை சமூகங்களும் உணர வேண்டும். இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் அரசியல் வேண்டாம் என்று நினைப்பார்கள். அரசியல் நிச்சயம் அவசியமான ஒரு அரசியல். நாம் அரசியலை தவிர்க்க நினைத்தால் நம்மால் தவிர்க்கப்பட வேண்டிய நினைப்பவர்கள் அரசியலை ஆள நேரிடும். அதனால் அரசியலுடைய புரிதல் எல்லாருடைய இளைஞர்களுக்கும் அவசியம் தேவை. வரலாற்றை படிங்க. வரலாற்றை வந்து செவி வெளி கேட்ட செய்தியின் அடிப்படையில் பொது வெளியில் பேசினால் நம்ம யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். வரலாற்றை நீ பேச விரும்பினால், வரலாற்று தரவுகளை நீ பேச விரும்பினால் படி. அல்லது வரலாற்று அறிஞர்கள் நம் சமூகத்தில் நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடன் கலந்து பேசுங்கள். அவர்களிடம் குறிப்பாக ஒரு நாட்களை சொல்லுங்கள். அந்த நாட்களிலே வரலாற்று உங்களை போன்ற வரலாற்று அறியக்கூடிய ஆர்வம் உள்ள இளைஞர்களை ஒன்று திரட்டுங்கள். ஒரு அரங்கத்திலோ அல்லது கருத்தரங்கமாகவோ பேசி நமது வரலாற்று தரவுகளை
வரலாறுகளை அடுத்த சமூகத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. வரலாற்று தரவு என்பது ஒரு வேர் போன்றது. அந்த வேரை இழந்த மரம் எப்படி வீழ்ந்துவிடும் என்பது போல வரலாற்றை மறந்த சமூகம் வீழ்ந்துவிடும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு நீயும் நானும் வரலாறு பேசக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது மற்றவரிடத்தில் இல்லை, நமக்குள்ளாக பேச வேண்டும். நாம் தேவைப்படுகிற போது பொது சமூகத்துக்கு முன்பாக பேசுவதற்கு நாம் தயார்படுத்த வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும், பிஞ்சு இதயங்களில் நம் வரலாற்றை விதைக்க வேண்டும் என்ற சொல்லிக்கொண்டு நமக்கான போராட்ட களத்தில் இறந்தவர்கள் எண்ணிக்கை இல்லை, இருமி சாவதில் சிறப்பு இல்லை, வீரத்தை குண்டு துளைக்காது, வீரனை சரித்திரம் புதைக்காது, இன்னும் என்னடா விளையாட்டு, எதிரி நரம்பிலே கொடியேற்று என்று சூளுரைத்து போராடிய வீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.